15 மாதங்களுக்கு முன்னர் வாக்களித்த 65 லட்சம் பேருக்கு 15 மாதம் கழித்து ஓட்டுரிமை இல்லைங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் இது நாடா? இது என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழனா இருக்கிற நம்ம தமிழ்நாடு வளரணும்னு நினைப்போம். பீகாரி என்ன நினைப்பாரு? பீகார் வளரணும்னு நினைப்பாரு. அவர் தமிழ்நாடு வளரணும், நம்ம ஊரை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு. துறைமுகம் தொகுதியில் போன தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு இப்போ என்ன பண்ணிட்டு? காங்கிரஸ் இல்லாத குக்கிராமமே இல்லை. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கம் எல்லா பக்கமும் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு தனித்த ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அந்த பக்கம் தேர்தல் பயணத்தை எல்லாம் தொடங்கிட்டாங்க. நீங்க எப்போ தொடங்க போறீங்க? நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி மிக விரைவில் தமிழகத்துக்கு வருவார். வணக்கம் நேயர்களே. பரபரப்பான ஒரு அரசியல் சூழல். எல்லா பக்கமுமே தலைவர்கள் தங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் 2வது பேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாமக அன்புமணி அவர்களும் எலெக்ஷன் பயணத்தை தொடங்கிட்டாரு. பாஜக சார்பில் அவங்க மாநில தலைவரும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாரு. அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நல திட்டங்களை அதிகமாக துவக்கி வைப்பது போன்ற நிறைய விஷயங்களை அவர் பொது வெளியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷனை பற்றியும் நிறையா பேச ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எல்லா பக்கமும் தேர்தலுக்கான வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக துவங்கியாச்சு. இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அகில இந்திய அளவில் தலைமை வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறது என்பது பற்றியும், அதே மாதிரி பல்வேறு தேசிய சர்ச்சைகள் பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு பெனட் ஆண்டனி ராஜ் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கக்கூடியது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட். எலெக்ஷன் கமிஷன் மேல நேரடியான குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்காரு. ஆதாரங்கள் சிலவற்றையும் வெளியிட்டிருக்கிறார். வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, எலெக்ஷன்ல வெற்றிகள் இப்படித்தான் பெறப்படுது அப்படின்னு அவர் நேரடியாவே குற்றம் சாட்டுகிறார். அது பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு முதல் நாள் ஒரு இந்தியாவை உலுக்குகிற ஒரு மிக முக்கியமான செய்தியை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம், பாரதிய ஜனதா கட்சி எப்போது சமீப காலமாக தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறது என்று இந்தியா கூட்டணியும் சரி காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து நாங்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டிருந்த போதும் கூட்டணியே தேர்தல் ஆணையத்தோடையா? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேர்தல் ஆணையத்தோடு அவங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதை தோலுறுத்தி காட்டுகிற வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக எதையுமே நீங்கள் ஒரு ஆதாரம் இல்லாமல் சும்மா வெறும் குற்றச்சாட்டுகளாக இல்லாமல் ஆதாரங்களோடு ஒரு உதாரணத்தோடு கர்நாடக மாநிலத்தில் ஒரு 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் இது மாதிரி நடந்திருக்கு. 17 தொகுதிகள் நாங்கள் 9 ஜெயிச்சிருக்கோம். நியாயமாக நடந்திருந்தால் 15, 16 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் 1,15,000 வாக்குகளுக்கு மேலே போலியான வாக்குகள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணி, அதுலேயும் ஒரு வீட்டில் ஒரு 1 BHKன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள், இதே மாதிரி பல கேசஸ் அவர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி அதுக்கான ரெக்கார்டு, ஒரே ஆள் பேரில் 4 இடத்துல வாக்கு, ஒருத்தர் பேரில் ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஒன்று இருக்குன்னா செங்கல்பட்டில் அந்த மாதிரி 4 இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் பேரில் வாக்குகள்னு அவர் எல்லாத்தையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் மிக தெளிவாக வச்சிருக்கிறாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி அதில் யார் குறை சொல்கிறவங்களே தேர்தல் ஆணையம் திருப்பி நீங்கள் அஃபிடவிட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றது ஒரு நியாயமான விஷயம் தான்.
அவங்க மேல நாங்க ஒரு குறை சொல்லியிருக்கோம், அவங்க தான் அதை விசாரிச்சு உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதே நேரத்துல உங்க பக்கம் ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க கேட்கிற பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? சார், பிரமாண பத்திரம் நாங்கள் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது? இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இந்த ரெக்கார்டெல்லாம் கொடுக்குறோம். ஒவ்வொரு இந்த மாநிலத்தில் இந்த பர்டிகுலர் நாடாளுமன்ற தொகுதியில், பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, இதில் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? அவங்களோட மிஷினரியை பயன்படுத்தி நீங்கள் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகளுக்கு உண்மை இல்லை, இதே தேர்தல் ஆணையம் தேஜஸ்வி யாதவோட வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை, வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைன்னு சொன்னப்போ அப்போ மட்டும் எப்படி வந்து தேர்தல் ஆணையம் அவர் பேர் இருக்குன்னு சொன்னாங்க? அப்போ ஏன் அவரை பிரமாண பத்திரம் தாக்கல் சொல்லலை? அதே தேர்தல் ஆணையம் தானே, இதே குற்றச்சாட்டு தானே அவர் வச்சார். முதல்ல ஒரு பதில் சொல்லட்டோங்கிறீங்க. இதுதானே சார் இயற்கை. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் தன் மடியில் கனமில்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்தணும்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இப்போ நம்மளுடைய வாக்கு நம்ம சரியாக செலுத்தினாலும் அந்த வாக்கு முறையாக போய் சேருமாங்கிற அச்ச உணர்வு மக்கள் மத்தியில் இப்போ இது ஏற்பட்டிருக்கு. மாநிலங்களுக்குள்ளே வந்து ஒரு விதமான கொந்தளிப்பான நிலை இருக்குது. எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க. எந்த வாக்குகள் சரியான வாக்குகள், எவ்வளவுதான் நீங்கள் தேர்தலில் மக்களோட மனநிலையை அவங்களுடைய தீர்ப்பையே மாற்றுற மாதிரியான செய்தி இல்லையா அது? இப்போ நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஜனநாயகத்தின் தூண்கள் மக்கள் தான், மக்கள் வாக்கு சீட்டு தான். அந்த வாக்கு சீட்டில் தான் நம்ம எதிர்கால தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் மக்கள் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சியை தான் வெற்றி பெற வைக்கணும்னு நினைக்கிற போது தீர்ப்பு வேறு மாதிரியாக வந்தால் அந்த மக்களுக்கே அது பாதகமான செய்தி இல்லை. எந்த மக்கள் வாக்களிக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அப்படி ஒரு செய்தி வந்து நல்லது இல்லையே. இப்போ இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஒரு பர்டிகுலர் எந்த கட்சிங்கிறது கூட வேண்டியதில்லை. நான் சொன்னால் அது நீங்கள் உடனே பிஜேபி தான் குறை சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. நான் அதுக்காக கூட அவர் ராகுல் காந்தி அதானே சொல்கிறாரு. நாங்கள் சொல்ல வர்றது தேர்தல் வெற்றிகள் இப்படி தான் பெறப்படுதுன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் நடந்திருக்கிறதுக்கான பரிகாரத்தையும் அவங்க சொல்லணும்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் வாக்களிக்கிற சதவிகிதம் ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் குறிப்பாக படித்தவங்க மத்தியில் வாக்களிக்கிற சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கிராமப்புறங்களில் தான் வாக்களிக்கும் சதவீதம் அதிகம். நீங்கள் நகர்ப்புறங்களில் வாக்களிக்கிற சதவீதமே குறைஞ்சிக்கிட்டு வர்ற நேரத்தில் இன்னும் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மையை கொடுக்கக்கூடிய சூழலை இது உருவாக்கி விடுமோ என்கிற அச்சமும் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் இருக்கிறது வந்து இயற்கையாக தானே இருக்குது. தேர்தல் ஆணையம் இன்னொரு சர்ச்சையிலையும் சிக்கியிருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR அப்படிங்கிறதும் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமா பீகார் மாநிலத்துல 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்துல தங்களுடைய வாக்கை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டுல ஒரு 6 லட்சம் பேர் அங்கேருந்து வந்து இங்க இந்த மாநிலத்தின் வாக்காளர்கள் அப்படின்னு வந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அப்படி ஒரு திட்டமே எங்ககிட்ட இல்லைன்னு கூட ஒரு பதில் வந்திருக்குது. இல்லை, உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு 14 மாதம் தான் ஆகுது. 15 மாதம் தான் ஆகுது. போன மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. இப்போ அது மே மாதம் முடிஞ்சு அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்கள் தான் நடக்குது. 15 மாதங்களுக்கு முன்னர் வாக்களித்த 65 லட்சம் பேருக்கு 15 மாதம் கழித்து ஓட்டுரிமை இல்லைங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் இது நாடா? இது என்னன்னு சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. இது குறித்து எதிர்க்கட்சிகள், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நாடாளுமன்றம் தொடங்கினதுலேருந்து இது குறித்து விவாதிக்கணும், இது குறித்து பேசணும்னு தொடர் போராட்டங்கள் அறவழியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த SIR-ஐ விட்டுட்டு நீங்கள் ரெகுலர் வராட்டி நாங்கள் பாட்டுக்கு விவாதமே இல்லாமல் எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்கன்னா அந்த துணிவு அவர்களுக்கு எங்கேருந்து வருது? நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் நாங்களால் எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும்னு ஒருத்தருக்கு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற, அவர்களுக்கு பின்னால் இருக்கிற ஆணவமும் அந்த அதிகாரமும் அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நல்லதில்லை. அதே மாதிரி இந்த SIR பொறுத்தளவில் SIR-ல் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு 65 லட்சம் பேருங்கிறது வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 15%. மொத்த மக்கள் தொகையில் சற்றேறக்குறைய 15-16%. ஒரு மாநிலத்தில் 15-16% மக்களுக்கு ஒரே ராத்திரியில் உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, நீங்கள்லாம் இந்த மாநிலத்தில் வாக்களிக்க முடியாதுன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் சரியான காரணமாக இல்லையே. இதைத்தானே நம்ம வந்து தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் அது குறித்து போராடிக்கிட்டு இருக்கோம்.
இதை குறித்து விளக்கம் கேட்டால் அதுக்கான முறையான பதில் இல்லை. அதை வந்து நியாயப்படுத்துகிற விதமாக நாங்கள் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் அந்த இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகிற சூழலில் இதை செய்கிறது. அப்போ அவர்கள் விரும்பின மாதிரியான வெற்றி வாய்ப்பு வராது. அதற்கு இந்த வாக்குகளை எல்லாம் கழிச்சா தான் அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வருங்கிற சிந்தனை. இதை தான் நான் முன்னாடியே தொடக்கத்திலே சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி அமைத்திருக்குதுன்னு. அதுக்கு இதெல்லாமே அதோட அங்கே தரவுகளுக்கு சரியாக இருக்கும்ங்கிற மாதிரியான சூழல் உருவாகுதுங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் எஸ்ஐஆருங்கிறது இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இப்படி நீங்களே ஒரு தகவலை சொன்னா எப்படி அப்படின்னு தான் கேட்குறாங்க. சார், வரைவு வாக்காளர் பட்டியல் வருது. வரைவு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இவ்வளவு நீக்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் நீக்கியிருக்கிறதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதனால தானே இந்த பிரச்சனையே வருது. சரி, நீங்கள் அதுக்குள்ள காரணங்கள் ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பிரச்சனை வரப்போகிறதே இல்லை. அதுக்கான காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், இங்கேருந்து நிறைய பேர் மைக்ரேன்ஸ் போயிட்டாங்க, வேறு ஊருக்கு வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு 6 லட்சம் பேர் வந்து பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அங்கே வேலை இல்லை. அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க இங்கே வேலைக்காக, இந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு அதிகம் இருக்குது, இந்த மாநிலத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதனால பணி நிமித்தம் அவங்க வந்திருக்காங்க. பணி நிமித்தம் வந்தவங்கள இப்போ அந்த அரசாங்கம் நீ திருப்பி இங்கே வராத, இங்கேயே செட்டில் ஆயிருன்னு சொல்ல போதா? இப்போ நீங்கள் சொல்கிறது உனக்கு இங்கே ஓட்டுரிமை கிடையாது, நீ இங்கேருந்து அங்கே போயிட்ட அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீ இனிமேல் இந்த ஊருக்கு வந்துட, பீகாருக்கு வந்துடக்கூடாது. எந்த இடத்துல ஒருவர் வாழ்கிறாரோ அந்த இடத்துல தான் அவர் வாக்காளர் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுதுன்றாங்க. டெம்பரரியாக வந்திருக்காரு சார், வயிற்று பிழப்புக்காக வர்றாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக இங்கே வர்றாங்க. அப்படி வர்ற பட்சத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டிட தொழிலாளியாவோ வேறு ஏதோ பல தொழிலாளர்களாக வர்றாங்க. வர்றவங்க 2 மாதம் இங்கே இருப்பாங்க, 3 மாதம் இருப்பாங்க, 1 வருஷம் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வழிபாட்டு முறை, அவங்களோட எல்லாமே, அவங்க உறவுகள் எல்லாமே, அவங்களோட நிலப்பலம் எல்லாமே அந்தந்த மாநிலத்தில் அவங்களோட நேட்டிவில் தானே இருக்கும். அது எப்படி அவங்க இங்கே வேலைக்கு வந்தாங்கங்கிறதுக்காகவே இந்த நேட்டிவ் ஆயிருமா? அதை எப்படி நம்ம வந்து அது மாதிரி சொல்ல முடியும்? அதுதான் இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இப்படி இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதத்தினரை அப்படியே இன்னொரு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மாநிலமோ இல்லை வேற ஒரு மாநிலத்திற்கு மாற்றும் போது, இப்போ நீங்கள் பீகார்லேருந்து ஒரு 6 லட்சம் பேர் அப்படியே வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த மாநிலங்களுடைய அந்த எலக்டோரல் கேரக்டர், அந்த அந்த ஒரு ஒரு குணாதிசயம் மாறிடும் அப்படிங்கிறார். கண்டிப்பாக அவர் சொல்கிறது மிக சரி. அவர் சொல்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மாநிலத்திலேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2.5 லட்சம் வாக்காளர், 2.5 லட்சம் சட்டமன்ற தொகுதி வாக்காளரில் ஒரு 25,000 பேர் ஒரு பர்டிகுலர் நகர பகுதிகளில் தான் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த பகுதிகளில் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வேலை செய்கிறவங்க சொந்தமாக இடம் வாங்கி வாழலை. அவங்க எல்லாருமே அவங்க கொடுக்குற டெம்பரரி ஷெட்ஸில் தான் இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 25,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 25,000 பேரும் அந்த தொகுதியோட வாக்காளர் ஆயிட முடியுமா? நீங்கள் ஆனால் அந்த 25,000 பேர் வாக்களித்தா அவங்களோட மைண்ட் செட்டு இந்த தொகுதி நலன் சார்ந்து இருக்குமா? இந்த தொகுதியில் இருக்கிற 10% வாக்காளர், அவங்க 25,000 பேர் 2.5 லட்சம் ஓட்டில் 10% வாக்காளர். அவர் ஒரு உதாரணத்துக்கு எக்மோரில் ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது, இந்த ஏரியாவில் ஒரு 25,000 பேர் பீகார் மக்கள் இங்கே குடியிருக்கிறாங்க வேலை நிமித்தமாக, அங்கே இங்கே இருக்க டெம்பரரி ஷெட்ஸில் இருக்காங்க. அவங்க வாக்களிக்கிற முறை, அவங்களோட மனநிலை, பீகாரில் உள்ள மனநிலையில் இங்கே வாக்களிப்பாங்களா, தமிழ்நாட்டோட மனநிலையில், தமிழ்நாட்டு வளர்ச்சிங்கிற மனநிலையில் வாக்களிப்பாங்களா? அவர் சொல்கிற மாதிரி அப்போ அந்த எலெக்ஷன் கல்ச்சரே மாறிடுது, அந்த முறையே, அவங்களோட எண்ணமே மாறிடுது இல்லை. அவங்களுக்கு அங்கே உள்ள அவங்களோட நேட்டிவில் இருக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அவங்களோட சிந்தனை இருக்கும். தமிழ்நாட்டை மையப்படுத்தி இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழனாக இருக்கிற நம்ம தமிழ்நாடு வளரணும்னு நினைப்போம். பீகாரி வந்து என்ன நினைப்பார்? பீகார் வளரணும்னு நினைப்பார். அவர் தமிழ்நாடு வளரணும், நம்ம ஊரை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு அவர் நினைக்க மாட்டார்ல. பீகாரில் இருக்கிற ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இங்கே தேசிய கட்சிகளை விட மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ பீகாரிகள் இங்கே வந்து வாக்களிக்கும் போது அவங்க தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அல்லது மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? ஒட்டுமொத்த முடிவுகளையுமே மாற்றக்கூடிய ஒரு சக்தியா அவங்க இருக்கும்போது அது மாநில நலன் சார்ந்து இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லையா? அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா,
அதே தான் அவங்களோட தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறவங்களோட அவங்களுக்கு சிங்க் ஆகிறது கஷ்டம், உணர்வு ரீதியாகவே சிங்க் ஆகுது. வேலை நிமித்தமாக அவங்களால சிங்க் ஆக முடியுமே தவிர அவங்களால இங்கே இருக்கிற நம்ம கல்ச்சரோட அவங்களால சிங்க் ஆக முடியாது. இங்கே இருக்கிற நம்மளோட ஃபுட்டோட அவங்களால சிங்க் ஆக முடியாது ஃபஸ்ட்டு. இன்னும் அவங்களால அவங்களோட உணவு முறை வேறு, நம்மளோட உணவு, இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எடுத்தோம்னா அதில் எல்லா வகையிலையுமே அது நமக்கு வந்து நம்மளோட மாநில நலனுக்கு அது எதிரானதாக தான் அது இருக்கும். நம்மளை மாநில நலன்னு பார்க்குற பட்சத்துலையும் ரெண்டாவது அவங்க வந்து இங்கே உள்ள பர்மனெண்ட் ரெசிடென்ட்டு கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் பிஆராக இருக்கிறாருன்னா வேறு விஷயம், அவங்கள மேனிபுலேட் பண்ணுறதும் ஈஸி. ஆமாம், அவங்களுக்கு வந்து இங்கே ஒன்றுமே கிடையாதுல்ல. அதனால அந்த அடிப்படையில் தான் நீங்கள் நீங்கள் பீகார்லேருந்து மட்டும் 6 லட்சம் பேர், நீங்கள் சொல்கிற கணக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தவங்க எல்லாத்துன்னு, நீங்கள் நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தவங்க, என்ன வட மாநிலங்கள்லேருந்து வந்தவங்கன்னு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய நம்ம இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களில் ஒரு 10% அவங்கள நீங்கள் சேர்க்குற மாதிரி ஆயிரும். அப்படி நீங்கள் 10% சேர்த்திங்கன்னா அந்த 10% வாக்காளர் யாரோட வாக்காளராக வருவாங்க, அந்த வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்கும், அது தமிழ்நாட்டோட தேர்தல் முறையவே எப்படி மாற்றும். இல்லை இது எப்படி வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. துறைமுகம் தொகுதியில் போன தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அது எல்லாமே அது ஒரு 2-3 ரவுண்டில் வினோஜ் முன்னாடி போனார், 2-3 ரவுண்டில் சேகர்பாபு பின்னாடி போனார், அப்புறம் திருப்பி மேலே வந்தார். இது எல்லாமே அந்த நீங்கள் சொல்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்கிறதுனாலங்கிறது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் வேறு. இப்போ நீங்கள் சொல்கிற துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரையில் அவங்கெல்லாம் 2 ஜெனரேஷனாக இங்கே இருக்கிறாங்க, சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக தொழில் இருக்குது, அவங்க இங்கேயே ஃபுல் அதான் நான் சொன்னேன் இடையில சொல்லையில், பர்மனன்ட் ரெசிடென்ட் இஸ் டிஃப்ரெண்ட், டெம்பரரி ரெசிடென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட், அவங்கள பற்றி நம்ம டிஸ்பியூட் பண்ணலை. நம்ம பேசுகிறது அவங்களுக்காக தான். நம்ம சிறுபான்மை துறையில் தமிழ்நாடு அரசே வந்து சிறுபான்மையினர் நல வாரியம்னு வச்சு அதில் வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அதில் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட கருத்துக்களையும் கேட்கணுங்கிறதுக்காக வந்து மொழிவாரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வரைக்கும் அதில் அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால நான் அவங்கள பற்றி பேசலை. இப்போ நம்ம பேசுகிறது வேலை நிமித்தமாக வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே தங்க வந்தவங்கள இங்கே ஓட்டர் ஆகிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். அதனால நீங்கள் சொல்கிற கான்செப்ட் சரி, ஆனால் அது அவங்க பர்மனன்ட் ரெசிடென்ட். எக்ஸாம்பிள் பொருந்தாது. தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது மிகுந்த அன்பு கொண்ட மக்கள். குறிப்பாக நேரு குடும்பத்தின் மீது தமிழக மக்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய பேரன்பு உண்டு. அதுவும் நேருவாக இருந்தாலும் சரி, அன்னை இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அருமைத் தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அம்மையார், இப்போது இருக்கிற எங்களுடைய தலைவர் வருங்கால பிரதமராக வர இருக்கிற அருமையன் ராகுல் காந்தி அவர்கள், ஸோ அதே போல் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் மீதெல்லாம் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான பற்றும் பாசமும் பிரியமும் தமிழக மக்களுக்கு மிக அதிகம். அதனால் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் மிக சிறப்பாக எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து அந்தந்த மாநில தலைவர்கள் வருகிற போது அந்தந்த பணிகளை நாங்கள் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போயும் கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வளர்ச்சியில் எப்பயுமே நாங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக அதிமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். இப்போ எங்களுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், இது மாதிரி இருக்கிற எல்லா அமைப்புகளிலே எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தோடு மிக சிறப்பாக இருக்கிற இயங்குகிற ஒரு மிகப்பெரிய கட்சி, மிகுந்த பழமையான கட்சி. அதில் எல்லா பெரிய தலைவர்களும் இங்கே இருந்து தமிழகத்திலிருந்து அந்த கட்சியில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். தேர்தலுக்கு வருகிற நேரத்தில் தேர்தலை மையப்படுத்தி நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும்ங்கிறதுல நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். மரியாதைக்குரிய தலைவர் செல்வப்பிரந்தை அவர்களும் அதே போல் இப்போது வந்து நாங்கள் கிராம கமிட்டி பூத் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிராம கமிட்டியில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்ஃபோன்ஸை வந்து ஒரு தலைவராக போட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து கிராம கமிட்டி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு இது பண்ணி ஒவ்வொரு கிராமந்தோறும் இருக்கிற எல்லாரும் போய் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 2.5 லட்சம் பேரை பொறுப்பாளர்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி, பொறுப்பாளர்கள் மட்டுமே 2.5 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க. எங்களோட ஆஃபீஸ் பேரரே இப்போ ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்கிற அளவுக்கு நாங்கள் போய் அதை இப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாமே வித் அடையாள அட்டையோட கூடிய ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த லெவல் வந்து நாங்கள் பூத் கமிட்டிஸ், இப்போ என்ன தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. நாங்கள் இந்த ப்ராசஸ் முன்னாடியே தொடங்கிட்டோம். எங்களுக்கு போன டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் கிராம கமிட்டி முடிச்சிட்டோம். இப்போ கிராம கமிட்டி ஆல்மோஸ்ட் 80-90% ஓவர்.
இப்போ அடுத்தது நாங்கள் பூத் கமிட்டி லெவல்களில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இப்போ எங்களுக்கு ஏற்கனவே கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய தலைமை இடுகிற கட்டளை ஏற்று கட்சியை பொறுத்தளவில் கட்சி கிராஸ் ரூட்டில் எப்போதுமே நீங்கள் வந்து காங்கிரஸ் இல்லாத குக்கிராமமே இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்குறதுக்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம். அது அந்த இடத்துல தான் நானும் வந்தேன். இப்போ தனிப்பெரும் கட்சியாக ஒரு சக்தியாக காங்கிரஸ் வளர வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து உங்க மாநில தலைவர் ஏற்கனவே வந்து வச்சிருக்காரு. அது வந்து ஒருவேளை கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துமானா அவர் சொல்லும் பொழுது விவாதங்கள் வந்தது. பட் அதை நான் கேட்க வரல. எல்லா கட்சிக்குமே வந்து மனசுல என்ன இருக்கும், நம்ம கட்சியை பலப்படுத்தணும், நம்ம வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக வளர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய வாக்கரசியல். அதை செய்யறதுக்கு தான் எல்லா கட்சிகளும் இருக்கு. அதுதான் இயல்பான விஷயம். ஆனா கூட்டணியில இப்போ வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கம் எல்லா பக்கமும் இருக்கு. இவன் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியில அது மிகப்பெரிய சர்ச்சையாவே மாறிட்டு இருக்கு. அந்த விஷயத்துல காங்கிரஸுடைய நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்கு? எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்தவரை அதுக்கான கொஸ்டின் இப்போ வரவே இல்லை. என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசாங்கம் மிக சிறப்பான அரசாக மக்களுக்கான நலத்திட்டங்களை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் ரொம்ப கவனம் செலுத்துகிற அரசாக, நாளொரு திட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு திட்டங்களாக மக்களுக்கு பயனடைகிற வகையில், வெளிநாடுகளே பாராட்டுகிற வகையில் காலை உணவு சிறுவர்களுக்கு கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி, விடியல் பயணம்ங்கிற பேரில் மகளிருக்கு கொடுக்குற பயணங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கல்விக்காக இந்த அரசு செய்கிற பணிகளை எல்லாம் பார்க்கிற போது உண்மையாகவே மிகச்சிறந்த அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் மிக சிறப்பாக தமிழகத்தில் பொறுத்தளவில் எங்கே இந்தியா கூட்டணியில் சின்ன சலசலப்பு மற்ற மாநிலங்களில் வந்தால் கூட தமிழகத்தில் அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற அளவில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து அதை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் எங்களுடைய கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று அங்கே திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணுங்கிற பட்சத்தில் அந்த கொஷினே வரலையே. அந்த கொஷின் எப்போ வரும்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹங் அசம்பிளி வந்து அப்போ தானே அந்த கொஷின்லாம் வரணும். இப்போ எங்களுக்கு அதுக்கான அவசியமே ஏற்படலை. அப்படி ஆட்சியில் வரணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஆட்சியில் நாங்கள் அதுக்காக ஆட்சிக்கே வரமாட்டோம்னு நாங்கள் சொல்கிற கட்சியில் இல்லை. நாங்கள் எங்களுக்கு தனித்த ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கி எங்களுடைய பயணம், நாங்கள் அதுக்குள்ள வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்காக நாங்கள் நிற்கிற 25 தொகுதியில் தான் போன வாட்டி நின்னோம், 10 எம்பியில் தான் நின்னோம். அதுக்காக அந்த தொகுதியில் மட்டும் நாங்கள் வேலை செய்கிறதில்ல. நாங்கள் 234 தொகுதியும் தான் கவனம் செலுத்தி வேலை செய்கிறோம். அதிகமான தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கா? தலைமை அது குறித்து அகில இந்திய தலைமையும் எங்களுடைய தமிழ்நாடு கூட்டணி தலைவர்களும் அது குறித்து பேசி முடிவு செய்வார்கள். எல்லா கட்சிக்குமே நிறைய இடங்களில் போட்டியிடணுங்கிற ஆசை இருக்கும். அந்த எங்களுடைய எங்களுடைய கட்சியில் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அகில இந்திய தலைமை மாநிலத்தில் இருக்கிற கூட்டணி தலைமையோடு பேசி அதை ஒரு சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பாங்க. அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் இப்போ போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி, தொடர் வெற்றிகளை தந்து கொண்டு இருக்கிற கூட்டணி மிக சிறப்பாக. இப்போ வந்து எங்களுக்கு வந்து எதிரில் இருக்கிற கூட்டணிகள் இன்னும் வந்து ஒரு செட்டில் ஆகாத நிலையில், சர்ச்சைகளுக்குள்ளே இருக்கிற நிலையில், பிஜேபியிலேருந்து அண்ணாமலை ஒரு கருத்து சொல்கிறாரு, நயினார் ஒரு கருத்து சொல்கிறாரு, எடப்பாடி ஒரு கருத்து சொல்கிறாரு, அங்கே இருக்க கடம்பூர் ராஜு ஒரு கருத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி 2-3 உடஞ்சி வேறு இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த ஒரு கூட்டணி குழப்பங்களில் எதிரணி இருக்குது. எங்கள் அணியில் இன்னும் பல புதிய கட்சிகள் இணையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வெற்றியை பற்றியோ நீங்கள் கேட்குற மாதிரியான கேள்விகளுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் தேர்தல் பயணத்தை எல்லாம் தொடங்கிட்டாங்க, நீங்கள் எப்போ தொடங்க போகிறீங்க? நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி மிக விரைவில் தமிழகத்துக்கு வருவார். எங்களுடைய மாநில தலைவர் இப்போ எல்லா இடத்துலையுமே நாங்கள் கூட்டங்கள் தொடர்ந்து தேசம் காப்போம் அப்படிங்கிற பேரில் எல்லா இடங்கள்லையும் கூட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய தலைவர்கள் எல்லா கூட்டங்களுக்கும் வரிசையாக எல்லா தலைவர்களும் எல்லா கூட்டங்களுக்கும் போகிறாங்க. எல்லா தலைவர்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. தலைவர் சிதம்பரம் ட்ராவல் பண்ணுறாரு, தலைவர் திருநாவுக்கரசு ட்ராவல் பண்ணுறாரு, தலைவர் தங்கபாலு ட்ராவல் பண்ணுறாரு, தலைவர் அழகிரி ட்ராவல் பண்ணுறாரு. எல்லா தலைவர்களும் அதே மாதிரி இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் அவங்கவுங்க பணிகளில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே அந்த எலெக்ஷன் இப்போ ஈவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சதுனால எல்லாரும் அந்த வேலைகளில் அங்கே மும்முரமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்களும் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் அது நல்ல முடிவுகளாக 2 தலைமைகளும் பேசி முடிவெடுப்பாங்கிறது தான் நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ.
ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.